நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான மர்டர் மிஸ்ட்ரி பார்க்க போறோம். கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் உங்களால யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னா பாத்துங்க. கிப்சன் ஒரு பெரிய தொழிலதிபர், வியாபார காந்தம், கோல்டு கிங் அண்ட் கொஞ்சம் பாலிடிக்ஸ்லயும் இருக்கான். அவனுடைய காதல் மனைவி மரியா. அவங்களுக்கு 2 பசங்க. கிப்சனும் மரியாவும் இவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக ஒரே வீட்ல இருந்தாலும் பேசிக்கிறது இல்ல. ஒரு கட்டத்துல இது ரொம்ப முத்தி போயிடுது. தான் குழந்தைங்களுக்கு பாடம் கத்து கொடுக்குற அந்த டீச்சர் தான் கிரேஸ். மரியாவும் கிரேஸும் தோர் பிரிட்ஜ் கிட்ட சந்திக்கிறாங்க. அதே இரவு அதே இடத்துல அவ துப்பாக்கியில சுடப்பட்டு இறந்து கிடக்குறா மரியா. சந்தர்ப்பங்கள் சாட்சிகள் எல்லாம் கிரேஸை கை காட்ட ஜெயில தூக்கி போடப்படுறா கிரேஸ். கிரேஸை காப்பாத்த சொல்லி இந்த கேஸ் ஷெல்லா கிட்ட வருது. அவ எப்படி காப்பாற்றப்பட்டா அப்படின்னு சொல்ல வர கதை தான் த ப்ராப்ளம் இன் தோர் பிரிட்ஜ். மரியா இறந்து கிடக்கிறத அவங்க வேலைக்காரன் தான் ரிப்போர்ட் பண்றான். கிப்சன் அவங்க ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வரான். தலைப்பகுதியில துப்பாக்கியில சுட்டு இறந்து கிடக்குறா. அவ லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை எடுக்க போன அந்த மேனேஜர், ஆனா கிப்சன் அவனை தடுத்துட்டான். போலீஸ் வர வரைக்கும் யாரும் இதை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவும் போட்டான். போலீஸ் வந்து விசாரிக்குது. ஸ்பாட்ல எந்த மர்டர் வெப்பனும் கிடைக்கல. கிரேஸோட பீரோல அவ ட்ரெஸ்ஸுக்கு அடியில ஒரு துப்பாக்கி கண்டெடுக்கிறாங்க போலீஸ். கிப்சனோட பணத்தை அடைய தான் இவ இந்த கொலையை பண்ணியிருப்பா, இதான் அவட மோட்டிவா இருக்கும்னு ஜூரிஸ் நினைச்சதால அவ இப்ப ஜெயில இருக்கா. இது எல்லாமே பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க ஓம்ஸும் வாட்சனும். கிப்சன் ஒரு பெரிய தொழிலதிபரானால இந்த நியூஸ் தான் இப்ப ஹெட்லைன்ஸ். லண்டன் பூரா இது ஹாட் டாபிக். ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு கிப்சன் ஒரு லெட்டர் போட்டிருக்கான். அதை வாட்சன் படிக்கிறாரு. உங்களை இன்னைக்கு 11 மணிக்கு வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல இருந்தது. கிப்சனுக்காக ரொம்ப ஆவலோட வெயிட் பண்றாரு ஷெர்லாக்கும் வாட்சனும். ஆனா மூச்சரைக்க கிப்சன் மேனேஜர் பேட்ஸ் உள்ள ஓடியாந்தான். உள்ள வந்தது வராதுமா, கிப்சன் இருக்கானே சார், அவன் ஒன்னா நம்பர் அயோக்கிய பைய. அவன் பிறந்ததே சாபக்கேடு. அவன் முகத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க சார். ஆனா அவங்க ஒய்ஃப் மரியா இருக்காங்களே, அவங்க ரொம்ப நல்லவங்க. இன்னைக்கு அவங்க உங்களை மீட் பண்ண போறான்ற விஷயம் இன்னைக்கு காலைல தான் எனக்கு தெரியும். அவங்ககிட்ட அடிமையா வாழ்றதுக்கு நாலு எரும மாட்டேன் மேய்க்கலாம். அதனால நான் இன்னைக்கு பேப்பர் போட்டேன். இன்னும் 10 நாள் தான், அதுக்கப்புறம் நான் பறந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். அவன் வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிட்டான். அவன் போன கொஞ்ச நேரத்துல கிப்சன் உள்ள வந்தான். உள்ள வந்து அடுத்த நிமிஷத்திலே பணம்லாம் எனக்கு மேட்டரே இல்லை, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், நான் உங்களை வாங்குறேன், அந்த அளவுக்கு ஆணவத்துல பேச ஆரம்பிச்சிட்டான். என்னோட பே ஃபிக்ஸட், அது பஞ்ச பரதேசியா இருந்தாலும் சரி, பரம்பரை பணக்காரன் இருந்தாலும் சரி அப்படின்னாரு ஓம்ஸ். உங்களுக்கு பணம் பிரச்சனை இல்லைன்னா இந்த கேஸை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். எனக்கு அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வரியில பதில் சொன்னாரு. சொன்னதும் இல்லாம கால் மேல கால் போட்டு உட்காந்தாரு. பேப்பர்ல வராத நியூஸ் ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு ஓம்ஸ். பேப்பர்ல எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் என்னோட கேஸ் அப்படின்னா. ஒன்னே ஒன்னு கவர் பண்ணல. உனக்கும் கிரேஸுக்கு என்ன லிங்க், என்ன சம்பந்தம், அதை ஃபர்ஸ்ட் சொல்லுன்னு சொன்னாரு. அவங்க என் குழந்தைங்களுக்கு டீச்சர், அவ்வளவுதான், மத்தபடி எனக்கும் அவங்களுக்கு எந்த லிங்க் இல்லைன்னு சொன்னான். உண்மை சொல்றதா மட்டும் இங்க இருங்க, இல்லைன்னா வெளியே போய்கிட்டே இருங்கன்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொன்னாரு. அப்ப நீங்க இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்றீங்களா அப்படின்னு கிப்சன் கேட்க, இல்ல நான் ஒன்னே டிஸ்மிஸ் பண்றேன், வெளியே போன்னு சொன்னாரு. அதுக்கு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி கிட்டத்தட்ட அடிக்கிறதுக்கு வந்துட்டான். என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் நினைச்சேன்னா உன்ன மாதிரி 100 பேரை விலைக்கு வாங்குவேன். சரி அதை போய் நீ வெளியே வாங்க, காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாரு. அவனுக்கு கதவை வேகமா சாத்திட்டு வெளியே போனான். அப்புறம் வாட்சன் கேட்டாரு, அவனுக்கு அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எதை வச்சு சொல்ற? சும்மா போட்டு தான் வாங்கினேன். அது இல்லாம ஒய்ஃப் செத்துட்டா, அதை பத்தி அவன் எதுவுமே கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. ஆனா அவளை காப்பாத்த நினைக்கிறான். இதுல ஏதாவது டவுட்டா தெரியல உனக்கு? மறுபடியும் அவன் வருவான் தான் நினைக்கிறேன் அப்படின்னாரு ஓம்ஸ். அவனை பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி எடுத்து அனுப்புற, அவன் எப்படி வருவான் அப்படின்னாரு வாட்சன். ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணாங்க, அவன் வரவே இல்ல. டக்குன்னு வாட்சனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. உனக்கு இந்த கேஸ் எடுத்தே ஆகுன்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னாரு. நீ கிப்சனை கேட்ட கேள்வி எல்லாத்தையும் அந்த பொண்ணுகிட்டே கேட்டா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று ரெடி பண்ணி உள்ள இருக்க ஆளுங்களை வச்சு அந்த பொண்ணை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு வாட்சன். உள்ள போயிட்டு கிரேஸ்கிட்ட உனக்கும் அவருக்கு என்ன லிங்க், என்ன பிரச்சனை இருந்தது, அதை என்கிட்ட உண்மையா சொன்னா உன்னை நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஓம்ஸ் சொன்னாரு. அதுக்கு பதில் சொல்றதுக்கு வரத்துக்குள்ள கிப்சனும் அவன் புது வக்கீலும் உள்ள வந்துட்டான். ஷெர்லாக் என்ன விஷயத்த கேதர் பண்ணிட்டு போனார்னு கிப்சனுக்கு தெரியாது. அதனால இந்த கேஸை ஷெர்லாக்கிட்டே கொடுக்கறதா கிப்சன் முடிவு பண்ணி அவனோட செக்ரட்டரி ஒருத்தனை அனுப்பி அவர் அடுத்த நாள் 11 மணிக்கு வந்து மீட் பண்ண சொன்னாரு. ஷெர்லாக்கும் இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட்ன்றதால அடுத்த நாள் 11 மணிக்கு அது மீட் பண்றதா ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஓம்ஸ் அந்த இடத்துக்கு 9 மணிக்கே போயிட்டு அங்கே ஒரு போலீஸ்காரனை புடிச்சிட்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு போனாரு. அந்த போலீஸ்காரன்ட்ட இந்த கேஸ்ல நான் அப்பியர் ஆனது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கட்டும், இந்த கேஸை ஏதாவது கண்டுபிடிச்சுன்னா இந்த கிரெடிட் உங்களுக்கே சேரட்டும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன, அந்த கான்ஸ்டபிள் தீயால ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான். அந்த பிரிட்ஜில் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாரு. கிப்சன் கிட்ட ஒரு துப்பாக்கி கிடங்கே இருக்குன்னு சொல்லலாம். அவர்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல 2 ஒரே மாதிரியான துப்பாக்கிகள் அவர்கிட்ட இருக்கு. அதுல ஒரு துப்பாக்கியால தான் மேடம் சுடப்பட்டிருக்காங்க. இன்னொரு துப்பாக்கி எங்க போச்சுன்னே தெரியல. தலையில சுடப்பட்டு இங்கதான் இறந்து கிடந்தாங்க அப்படின்னு லொகேஷன் காட்டினாரு, பொசிஷனும் காட்டினா அந்த போலீஸ்காரன். அவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த லெட்டர் ரொம்ப இறுக்கமா புடிச்சு வச்சிருந்தாங்க. அந்த லெட்டரை நாங்க எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்ப அந்த லெட்டரை யாரும் சாவடிச்சுட்டு அந்த லெட்டரை யாரும் திணிச்சு வச்சிருக்க வாய்ப்பே கிடையாது, அப்படித்தானே அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்றாரு.
எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்ல, எந்த மார்க்ஸும் இல்ல, எந்த வெப்பனும் இல்ல. ரொம்ப க்ளோஸா வச்சு சுட்டுருக்காங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படியே படுத்து பார்க்குறாரு. படுத்து பார்க்கும்போது அந்த கட்டை பிரிட்ஜ்ல ஒரு சின்ன துகள் மட்டும் வெள்ளையா இருக்கு. அது கட்டைக்கு மேல இல்ல, கட்டைக்கு கீழ இருக்கு. அதுக்கு அந்த போலீஸ்காரன் இங்க போறவன் வரவன் எவனா பண்ணிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல இது ரொம்ப ஹார்டா இருக்கு. போறவன் மேல தான் கீறிட்டு போயிருப்பான். கீழ வந்து நோண்டிட்டு போமாட்டான் அப்படின்னாரு ஹோம்ஸ். இந்த பிரிட்ஜ் அயர்ன் பிரிட்ஜ்ன்றதால எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸும் கிடைக்காது. ஸோ மேற்கொண்டு இங்க பார்க்கறதுக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இங்கேருந்து கிளம்புனாங்க. அங்கே போனா மேனேஜர் பேட்ஸ் இருந்தான். ஸோ இன்னும் டைம் இருக்குன்றதால அப்படியே அந்த வீட சுத்தி பார்த்தாங்க. இந்த துப்பாக்கிக்காரங்களுக்குள்ள வாட்சனும் ஹோம்ஸும் போனாங்க. இதான்டா சான்ஸ்ன்னு பேட்ஸ் வாயில வந்ததெல்லாம் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சார் அவர் மரியாதை நிறைய வாட்டி அடிச்சிருக்காரு. அவன் இங்க துப்பாக்கிலாம் இவ்வளவு கிடக்கல. டெய்லியும் தலைமாட்டில் ஒரு துப்பாக்கி இல்லாம தூங்கவே மாட்டான். அவ்வளோ எனிமீஸ் அவரை சுத்தி. பேசிட்டு இருக்கும் போதுதான் வாட்சன் ஒரு பாக்ஸ் எடுத்து வந்து காட்டினாரு. அந்த பாக்ஸ்ல 2 ஒரே மாதிரியான துப்பாக்கி இருக்கணும். அதுல இப்ப அந்த 2 துப்பாக்கியும் மிஸ்ஸிங். இப்படி பேசிட்டு இருக்கும் போது தான் கிப்சன் உள்ள வந்துடுறான். தேவையில்லாம பேசுறது நிறுத்திட்டு தயவு செய்து வெளியே போ அப்படின்னு அவன் வெளியே துரத்தி அடிச்சிடுறான். அவன் தேவையில்லாத விஷயம்லாம் பேசிட்டு இருப்பான். அவன் பேச்செல்லாம் பேச எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு கிப்சன். எது தேவை எது தேவையில்லைன்னு நான் தான் முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க முடிவு பண்ணாதீங்க. நீங்க என்ன பெரிய டாக்டர் மாதிரி இருக்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நீங்க வந்து மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பீங்களோ அப்படின்னு கிப்சன் சொன்னாரு. கரெக்டா சொன்னீங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன லிங்க்னு மறுபடியும் அதே கேள்விக்கு வந்தாரு மோம்ஸ். அப்பதான் அந்த ஆள் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சான். எங்கள மாதிரி பெரிய மனுஷங்க சில ரகசிய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சொல்லணும்னு நினைக்கிறேன். அதானே அப்படின்னாரு. எனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு விதமான ஃபீலிங் இருக்கு. நானும் என் ஒய்ஃபும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனா கொஞ்ச நாள்ல எங்க 2 பேருல எந்த காமன் எதுவுமே இல்லன்னு அப்புறம் நாங்க 2 பேரும் பேசுறதே நிறுத்திட்டோம். அப்பதான் இந்த பொண்ணு வந்தா. எனக்கு இந்த பொண்ண ரொம்ப புடிச்சிருந்தது. புடிச்சது தப்பு இல்லல்ல ஹோம்ஸ் அப்படின்னாரு. புடிக்கிறது தப்பு இல்ல. அத நீங்க போய் அந்த பொண்ணுட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணா தான் தப்பு அப்படின்னாரு ஹோம்ஸ். அந்த பொண்ணுகிட்ட என்னோட ஃபீலிங்க நான் எக்ஸ்பிரஸும் பண்ணேன். ஓ! இது வேற பண்ணீங்களா? சரி மேற்கொண்டு சொல்லுங்கன்னு ஹோம்ஸ் சொன்னாரு. அந்த பொண்ணு என்னோட ஃபீலிங்க்கா ஒத்து வரல. அதுக்கப்புறம் நானும் அத மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அவ வேலைய விட்டு போறேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவ கன்வின்ஸ் பண்ணி அவள இங்கேயே இருக்க சொன்னேன். உங்ககிட்ட பாதுகாப்பா வந்த ஒரு பெண்ட்ட நீங்க இப்படி பேசுனதே தப்பு அப்படின்னு ஹோம்ஸ் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஹோம்ஸ் சரி இது எப்படி நடந்திருக்கும்? உங்களோட வியூ என்னன்னு கேட்டாரு. என் ஒய்ஃப்க்கு அந்த பொண்ண கண்டாலே பிடிக்காது. கொஞ்சம் பொறாமையும் கூட. அதனால என்ட்ட இருந்து ஒரு துப்பாக்கிய எடுத்துட்டு போய் அவ மிரட்ட பார்த்திருக்கலாம். இல்ல கொலை பண்ண பார்த்திருக்கலாம். அது தவறி போய் வெடிச்சிருக்கலாம். பட் எந்த மர்டர் வெப்பனும் அங்க கிடைக்கலையே. 9 மணிக்கு ஏன் மீட் பண்ணாங்க? அந்த லெட்டர் ஏன் அங்க போச்சு? இதுக்கெல்லாம் எனக்கு பதில் வேணும். அதனால அவங்கள பார்த்தா தான் எனக்கு நெறைய டீட்டெயில் எனக்கு கன்ஃபார்ம் ஆகும்னு சொன்னாரு. கிப்சன்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஜெயில்ல போய் மீட் பண்ணாரு. அந்த லெட்டர் எப்படி அவங்க கைக்கு போச்சு? ஏன் அந்த லெட்டர எழுதிங்கன்னு கேட்டாரு. மரியா எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அவங்கள 9 மணிக்கு தோர் பிரிட்ஜ்ட்ட வந்து மீட் பண்ண சொன்னாங்க. நானும் பதிலுக்கு வரேன் அப்படின்னு லெட்டர் எழுதியிருந்தேன். அந்த லெட்டர ஒரு கல்லுக்கு அடியில வைக்க சொன்னாங்க. ஏன்னா, நாங்க 2 பேரும் மீட் பண்றத கிப்சன் பார்த்தார்னா, இன்னும் டென்ஷன் ஆயி பிரச்சனை ஆகும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. நானும் 9 மணிக்கு வரேன். அவங்கள வந்து மீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர எழுதி அந்த கல்லுக்கல்ல வச்சுட்டு நான் வந்துட்டேன். நானும் சொன்ன மாதிரியே அந்த டைமுக்கு அவங்கள போய் அந்த தோர் பீச்ல மீட் பண்ணேன். நான் அவங்க வாழ்க்கைய கெடுக்கிறதா அவங்க நெனச்சாங்க. அவங்க கொஞ்ச நேரத்திலேயே என்ன கன்னா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வசப்பாரத என்னால காது கொடுத்து கேட்க முடியல. அதனால அங்கேருந்து அழுதுகிட்டே இங்க வந்து ஓடி வந்து படுத்துட்டேன். உங்களுக்கு துப்பாக்கி சுடுற சவுண்ட் எதுவும் கேட்கலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல அது அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மைல் தூரம். அதனால எனக்கு காதுல ஒண்ணும் கேட்கல. அது இல்லாம என்னோட மனநிலைமை அத கவனிக்கிற மாரி இல்லன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பாடியா தூக்கிட்டு உள்ள வந்தாங்க. அப்பதான் அவங்கள பார்த்தேன். கிப்சன் தன்னோட எமோஷன கண்ட்ரோல் பண்ண முடியாம கதவு மூடிட்டாரு. அந்த துப்பாக்கி உங்க வார்ட்ரோப்குள்ள எப்படி வந்ததுன்னு கேட்டாரு ஹோம்ஸ். காலையில டிரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த துப்பாக்கி அங்க இல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த துப்பாக்கி அங்க வந்திருக்குன்னு சொன்னா கிரேஸ். அப்ப உங்களுக்கு அந்த நோட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி துப்பாக்கி அங்க இல்ல. நீங்க கிளாஸ் ரூம் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஈவினிங் தான் வந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. கரெக்ட்டா? அப்படின்னு ஹோம்ஸ் சொன்னாரு. ஆமா. நான் குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்க போம்போது தான், இங்க யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம். நான் கதவு லாக் பண்ணல அப்படின்னு சொன்னான். அப்பதான் வாட்சன் ஷெர்லாக்க வெளில கூப்பிட்டு அவரோட தியரிய சொன்னாரு. இந்த பொண்ணு அவன ரிஜெக்ட் பண்ணதால, இவள ஜெயில்ல போடுறதுக்கு இவன் போட்ட பிளான் தான் இதுன்னு சொல்றாரு. துப்பாக்கியால அவன் ஒய்ஃப கொன்னுட்டு, துப்பாக்கிய ஆத்துல தூக்கி போட்டுட்டு, இன்னொரு துப்பாக்கிய எங்கேயாவது ஜங்கல்ல சுட்டுட்டு, அந்த துப்பாக்கியும் தூக்கி போட்டு, இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் அவரோட ஐடியா. அவரே வாலண்டரா நம்மள்ட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்றதால, நம்ப அவர சந்தேகப்பட மாட்டோம்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஹோம்ஸ்க்கு ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. எவ்வளவு முட்டாளா நான் இருந்திருக்கேன் பார். கண்ணு இருந்தும் குருடனா இருந்திருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே திட்டிக்கிட்டு இருந்தாரு. கிரேஸ் கிட்ட போய் கவலைப்படாத. இனிமே உனக்கு எல்லாம் நல்ல காலம் தான். நாளைக்குள்ள நீ வெளியே வந்துருவ. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினார் ஹோம்ஸ். இம்மிடியட்டா அந்த போலீஸ்காரனுக்கு கால் பண்ணி எனக்கு பெரிய ஊக்கும் ஒரே கயிறு எனக்கு வேணும்னு சொல்லு. அதை எடுத்துக்கிட்டு தோர் பிரிட்ஜ்கிட்ட வர சொல்லு அவன அப்படின்னு வாட்சன்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாரு.
வாட்சன், ஹோம்ஸ் அந்த போலீஸ்காரன் அந்த குதிரை வண்டியில போயிட்டே இருக்கும்போது, வாட்சன்ட்ட "நீ துப்பாக்கி எடுத்துட்டு வந்தியா?" அப்படின்னு கேட்டாரு. "இதோ என்னோட துப்பாக்கி இருக்கே" அப்படின்னு துப்பாக்கி எடுத்து ஹோம்ஸ்ட்ட குடுத்தாரு. ஹோம்ஸ் அந்த குண்டு எல்லாத்தையும் எடுக்க சொன்னாரு. எடுத்துட்டு கையில திருப்பி குடுத்தாரு. "இந்த துப்பாக்கி ரொம்ப காஸ்ட்லியான துப்பாக்கி ஹோம்ஸ். ஜாக்கிரதையா வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு ஹோம்ஸ்ட்ட குடுத்தாரு. ஹோம்ஸ் அந்த பிரிட்ஜ் கிட்ட போயிட்டு ஒரு பெரிய கல்லுல ஒரு கயிற கட்டுனாரு. எக்ஸாக்ட்டா எங்க அந்த பாடி இருந்ததோ, அதுக்கு நேரா அந்த கல்ல எடுத்து கயித்துல கட்டி மேல எடுத்து வச்சாரு. அந்த கயித்தோட இன்னொரு கார்னர்ல வாட்சனோட துப்பாக்கிய கட்டுனாரு. அந்த கயிற அப்படியே இழுத்துட்டு வந்து கரெக்ட்டா அவர் தலையில துப்பாக்கிய வச்சு, "மரியாவ இப்படிதான் கொலை செஞ்சிருக்காங்க" அப்படின்னு சொன்னாரு. அவங்களே சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றா. அவங்க சுட்டதுக்கு அப்புறம் அந்த கல்லு கீழ இழுத்ததால அந்த துப்பாக்கி தண்ணீல தான் உழுந்து கிடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கயிறு உரசுனதால தான் அந்த கிளிப்பு உடைஞ்சிருக்கு அப்படின்னு காட்டினாரு. வாட்சன் அவரோட துப்பாக்கி உழுந்துருச்சேன்னு அவருக்கு கவலை. அதுக்கப்புறம் ஒரு கம்பியை விட்டு அந்த துப்பாக்கியும் மர்டர் வெப்பனையும் சேர்த்து எடுத்தாங்க. இந்த கேஸ் தற்கொலை தான் அப்படின்னு ஜட்ஜ் முடிவு பண்ணி கிரேஸை விடுவிச்சாங்க. ஒரு பொண்ணோட வன்மத்தை மாரியா ரொம்ப அழகா காட்டினாங்கன்னு தான் சொல்லணும். Thank you for watching and thank you for listening. It's GK.